வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தினா, முக்குளத்தோர் புலிப்படை கட்சியுடைய தலைவர் கருணாஸ் இருக்கார்ல, அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஸ்டாலின் அவர்கள் எனக்கு ஒரு சீட்டு தரேன்னு சொல்லிட்டாரு, எங்கள் கட்சிக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னம் தான் எங்களுடைய சின்னம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கருணாஸ் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காரு. அதான் பாஜக அதிமுக காரங்க கேட்குறாங்க, இந்த ஒரு சீட்டுக்கு தான் லாஸ்ட் 5 வருஷம் மக்கள்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்காங்க, பாலாரும் தேனாரும் தமிழகத்தில் ஓடுது அப்படிங்கிற பாணியில் செய்தியாளர்களை சந்திச்சுக்கிட்டே இருந்தீங்களா, ப்ரெஸ் மீட்டில் பேசிக்கிட்டே இருந்தீங்களா, இந்த ஒரு சீட்டை வாங்குறதுக்கு தான் இப்படி ஜால்ரா போட்டிங்களா திமுக கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு பாஜக அதிமுக காரங்க கேள்வி கேட்குறாங்க. ஒரு சீட்டுக்கே இவ்வளவு ஜால்ரானா ஒரு 10 சீட்டு முக்குளத்தோர் புலிப்படை கட்சிக்கு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஈரான் இஸ்ரேல் இடையேயான சண்டையை ஸ்டாலின் தான் தீர்க்க முடியும். தமிழக முதல்வர் ஸ்டாலின் நினச்சாதான் அந்த சண்டையை தீர்க்க முடியும். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திச்சு கேளுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாருப்பா கருணாஸ். ஒரு சீட்டுக்கே இப்படி பேசியிருக்காரு லாஸ்ட் 5 வருஷம், 10 சீட்டெல்லாம் கொடுத்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரங்க கலாய்க்கிறாங்க. இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. கலாய்க்கிறதெல்லாம் தாண்டி உதயசூரியன் சின்னத்தில் தான் கருணாஸ் அவர்கள் போட்டியிட போறாரு போல. கருணாஸுடைய கட்சி எந்த சின்னத்தில் போட்டியிடுறாங்களோ அந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதான் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும். கட்சி முக்குளத்தோர் புலிப்படை கட்சியாக இருக்கலாம், ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டா திமுகவை சேர்ந்தவர் அப்படிங்கிறதான் குறிப்பிடப்படும். அப்படி தான் கணக்கு எடுத்துக்குவாங்க. அப்போது தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறதுக்கு கட்சியை கலைச்சிட்டு திமுகவிலே போய் சேர்ந்துடலாமே. சமீபத்தில் ஓபிஎஸ் சேர்ந்தார்ல, திமுகவிலே போய் சேர்ந்து எதுக்கு தனியாக அமைப்பெல்லாம் நடத்திக்கிட்டு அப்படின்னு திமுகவிலே போய் ஜாயின் பண்ணார்ல, அது மாதிரி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. இது பேசு பொருளாக மாறி இருக்கு. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் ஸ்பெயின் உடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் முற்றிலும் துண்டிப்பதாக அறிவிச்சிருக்காரு. இந்த கோபத்துக்கான காரணம் என்ன தெரியுமா? இப்போ ஈரானை அமெரிக்க படைகள் தாக்கிக்கு இருக்காங்க. நீங்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ? கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர். அவ்வளவு டிஸ்டன்ஸில் இருந்து ஈரானை துல்லியமாக தாக்க முடியாது. அதனால் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய இல்லை ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை பயன்படுத்தி அங்கேருந்து ஈரானை அட்டாக் பண்ணுறாங்க அமெரிக்கா. வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் இருக்குது, அங்கேருந்து ஈரானை அட்டாக் பண்ணுறாங்க. அதனால தான் ஈரானு வளைகுடா நாடுகளை திருப்பி தாக்கிக்கு இருக்காங்க. இப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ தளத்தை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. ஈரானை தாக்க ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ தளத்தை பயன்படுத்த அனுமதி கேட்டிருக்காங்க. ஸ்பெயின் பார்த்தீங்கன்னா எப்படி யோசிச்சிருக்காங்கன்னா, நாங்கள் யார் பக்கமும் இல்லை, நாங்கள் பாட்டுக்கு எங்களுடைய வேலையை பார்த்துக்கு இருக்கோம், நாங்கள் இராணுவ தளத்துக்கு அனுமதி கொடுத்தா அங்கேருந்து நீங்கள் ஈரானை தாக்கினா ஈரானு எங்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்களுக்கு இந்த சண்டையிலலாம் எந்த ஈடுபாடும் இல்லை, அதனால் அனுமதி கிடையாது அப்படின்னு ஸ்பெயின் சொல்லிடுறாங்க. அது எப்படி நான் கேட்டு நீ மறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தில் இப்போ அமெரிக்கா இனி ஸ்பெயினோட எந்த கொடுக்கலும் கிடையாது, வாங்கலும் கிடையாது, அனைத்து வகையான வர்த்தக உறவுகளையும் நாங்கள் துண்டிக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இது 2. அடுத்தது நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு கான்க்ளேவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கான்க்ளேவுடைய தலைப்பு திங்க் எஜுகேஷன் கான்க்ளேவ் அப்படிங்கிறது தான் தலைப்பு. இதில் ஃபார்மர் சீஃப் செக்ரட்டரி இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ணாமலை அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. 2 பேரும் அவங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருக்காங்க. தலைப்பு என்னன்னா, இளைஞர்களை பற்றி, இளைஞர்கள் எந்த ஃபீல்டை அவங்க தைரியமாக செலக்ட் பண்ணலாம், பாலிடிக்ஸில் யங்ஸ்டர்ஸ்க்கான ஸ்கோப் எப்படி இருக்குது, இப்படி எஜுகேஷன் மற்றும் யங்ஸ்டர் பாலிடிக்ஸ் இது சம்பந்தமான ஒரு கான்க்ளேவ். அவங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருக்காங்க. டிபேட்லாம் நடந்திருக்கு. இப்போ பாஜக காரங்க அண்ணாமலையை பாராட்டுறாங்க. ஃபார்மர் சீஃப் செக்ரட்டரி இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர், அவரோட ஸ்டேஜை இது மாதிரியான டிபேட் ஷோவில் அண்ணாமலை ஷேர் பண்ணுறாரு. அண்ணாமலைக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், அண்ணாமலைக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தா இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் மாதிரியான ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு பர்சன்ட்டை அண்ணாமலை வந்து அந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணி ஒப்பீனியனை ஷேர் பண்ணி டிபேட்டு இதில் எப்படி வந்து கலந்துக்க முடியும்? அண்ணாமலை அவ்வளவு நாலேஜான பர்சன் அப்படிங்கிறதுனால தான் இது சாத்தியமாயிருக்கு. வேற யாராவது அரசியல் மேடை அப்படிங்கிறது வேற, இவங்க அவங்கள திட்டுவாங்க, அவங்க இவங்களை திட்டுவாங்க, இது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு கான்க்ளேவு, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கான்க்ளேவு, இதில் எல்லாம் விஷயம் தெரிஞ்சிருக்கணும், கப்ஸா அடிக்க முடியாது. அண்ணாமலையை நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் சரியான ஆள். தமிழகத்தில் வேறு எந்த பொலிட்டீஷியனை கூப்பிட்டாலும் வேலைக்கு ஆகாது, அண்ணாமலை தான் கரெக்டான பர்சன், ஆப்டான பர்சன் அப்படின்னு அண்ணாமலையை செலக்ட் பண்ணதுக்கு முதல்ல நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு சல்யூட்டு. இதில் கலந்துக்கிட்டு ஃபென்டாஸ்டிக்காக
அவருடைய தாட்ஸை ஷேர் பண்ண அண்ணாமலைக்கு ஒரு பெரிய சல்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகக்காரங்க பதிவுகள் போடுறாங்க. ஸோ இந்த பதிவுகள், இந்த கான்க்ளேவில் அண்ணாமலை பேசின விஷயங்கள்லாம் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. இது 3. 4வது என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி தஞ்சாவூரில் விஜய் அவர்கள் கேம்பெயின் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. என்னென்னா, 2 ஏக்கர் வரை உள்ள விவசாயிகள் மற்றும் நிலமற்றவர்கள் குடும்பத்தில் யாரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழேயோ வேலை பார்க்காம இருந்தா, அதாவது கவர்மெண்ட் வேலை பார்க்காம இருக்கிறவங்களா இருந்தால் அவங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி செலவை முழுவதுமாக அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. விஜயுடைய இந்த தேர்தல் வாக்குறுதி இப்போ ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. பாஜக, அதிமுக திமுகவை கலாய்க்கிறாங்க. இந்த தேர்தல் வாக்குறுதியை ஷேர் பண்ணி திமுகவை கலாய்க்கிறாங்க. என்ன கலாய்க்கிறாங்க தெரியுமா? விஜய் சொல்லும்போது உன்னை கவனிச்சிங்களா, 2 ஏக்கர் வரைக்கும் நிலம் இருக்கக்கூடிய விவசாயிகள், 2 ஏக்கர் அப்படிங்கிறத எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இல்லையா? 2 ஏக்கர் 2006 தேர்தல் சமயத்தில் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று என்ன? ஆட்சிக்கு வந்தால் 2 ஏக்கர் நிலம் கொடுப்போம், நிலமற்றவர்களுக்கு 2 ஏக்கர் நிலம் வழங்கப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க திமுக. சொன்ன மாதிரியே ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா அப்படின்னு பாஜக, அதிமுக இதை சொல்லி திமுகவை கலாய்க்கிறாங்க. திமுகவும் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.